ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கமகமனு நெய் மணக்க நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்ச இளநீர் அல்வா. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். இந்த இளநீர் அல்வா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. நீங்கள் தாராளமாக இந்த தீபாவளிக்கு இந்த ஹல்வாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் 20 நிமிஷத்தில் இந்த ஹல்வா ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி 2 இளநீர் எடுத்திருக்கேன். 2 இளநீருடைய தண்ணீர் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது டோட்டலாக 2 கப் இருந்தது, அதாவது 400 ml இருந்ததுங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது மிதமான இனிப்பாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இந்த மிக்ஸிங்கை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா மைதாவோ இல்லை கோதுமாவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. 2 தேங்காயுடைய வழுக்கைகளை பீஸ் போட்டு வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் 10 முந்திரி 10 திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது இதே நெய்யில் எடுத்து வச்ச தேங்காய் வழுக்கைகளை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்காக 6 ஏலக்காய் விதைகள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளார் மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஃப்ளார் மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஹல்வாவை கிண்டுங்க. இதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கிண்டுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரே நிமிஷத்தில் ஹல்வா கரெக்டாக ஃபார்ம் ஆகி வரும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஹல்வாவை கிண்ட ஆரம்பிக்கலாம். டோட்டலாகவே இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகுங்க. ரொம்பவே ஈஸியான ஹல்வா, ஹெல்த்தியானதும் கூட. ஹல்வாவில் ஊற்றுற நெய் தனியாக பிரிஞ்சு வரணும், கரண்டியில் ஒட்டக்கூடாது. அதுதான் ஹல்வாக்கான கன்சிஸ்டன்சி. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. நீங்கள் பீஸ் போடுற மாதிரி இருந்தால் இன்னும் 1 நிமிஷம் இந்த ஹல்வாவை கிண்டணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி போதும் அப்படின்னா இப்போயே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பூனில் ஒட்டாமல் ஹல்வா கீழே விழுகுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கிற பவுலில் ஹல்வா ஊற்றி ஆற விட்டுடலாம். அவ்வளோதாங்க, அருமையான ஹெல்த்தியான இளநீர் அல்வா. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.